இப்ப நம்மலாம் ஒரு இடத்துல போய் ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு கடவுளை பத்தியோ ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து மாறுபாடு இல்லாம நம்ம இன்னொரு இடத்துல பேசுவோம் அதே தான் பேசுவோம். என்ன சில வார்த்தைகள் வேணா நம்ம மாறுபட்டு பேசலாம். பட் விஷயம் என்னமோ அதுவாதான் இருக்கும். பட் இங்க ஒருத்தர் அப்படியே மாத்தி பேசிருக்காரு. அப்படியே வேற லெவல்ல மாத்தி பேசிருக்காரு. அது கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். ஆடுகிறோம், தேர் இழுக்கிறோம், அழகு குத்துகிறோம், விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பழக்கிறான், விழா காலங்களை பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், நிறைய கம்ப எடுத்து கிளம்பிடலாம். இதுதான் நடக்குது. இந்த காயங்களை சிறு வயதிலிருந்தே பழக்குகிறான் தமிழன். எனவே அவன் போர் மரபினன் என்பதாலே அது ஒரு பயிற்சி. என் அண்ணன் தம்பிக்கு ஏன் இப்படி காட்டுமராணி கிளம்பி போறேன் பேசுறோம். அளவு குத்துற என் அருமை பெருமக்களே, என் உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, இந்த தாரைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதைப்பகுதியிலேயே குத்துவீங்களே, அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏற்று குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன். செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும். தம்பிங்களா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு வீடியோல அழகு குத்துங்க, அது வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இன்னொரு வீடியோல ஏண்டா காட்டு மிராண்டிங்களா, காட்டு மிராண்டித்தனமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல நீங்க என்னடா பண்ணுவீங்க? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த லேசா சின்ன சின்ன சேஞ்சஸோட பேசலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா மொத்தமாவே அதை மாத்தி பேசுறதுக்கு உங்க அதிபரால மட்டும் தானே முடியும். இதை நாங்க சொன்னா வந்து கதறீங்க, அப்படியே கடிக்க வர்றீங்க. ஏன்னா பைத்தியக்கார பையலா, இதை தாண்டா சொல்றோம். இந்த மாதிரி பேசுற ஒரு மனுஷன் நம்பி எப்படா பின்னாடி போறீங்க? எப்படி போறீங்க? இது இதை விட ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கு, இன்னொரு வீடியோ, அதையும் கொஞ்சம் பாருங்களேன். எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? சைவம் சாப்பிட்டு தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோரா போறதுன்னு நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு ஜி தமிழ்ல பாரதி ராஜாவும் பாக்கியராஜ் அவர்கள் இறந்ததுக்கு ஒரு அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விஷயமா ஒரு விஷயம் நடந்தது. அதுல வந்து அதிபரும் அவங்க பாரதி ராஜாவோட தம்பியும் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அது வந்து உண்மையோ பொய்யோ, ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணாத அளவுக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. ஓகேவா? அவர் வந்து பாரதிராஜா வீடு கட்டிட்டு இருந்தாரு, நீ வாடா வாடான்னு சொன்னாரு. கடைசியா நான் அவர் இறந்ததுக்கு தான் போவேன் நினைச்சு கூட பாக்கலங்க. இதெல்லாம் நம்ம வந்து பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது இல்லையா? ஓகே, ஆனா இப்படி ஒரு விஷயத்த உங்க அண்ணன் சொல்லல. நான் கறிமீன்லாம் சாப்பிட்டு போவேன், நாங்கள் தான் கறிமீன்லாம் சாப்பிட்டு போவோம். அதுக்கப்புறம் சொல்றாரு நான் நேரடி வழி பேரன். இந்த மாதிரி அதாவது ஒரு தடவை அளவு குத்துங்க, அது அறிவியல் சொல்றாரு. இன்னொரு தடவை ஏன்டா காட்டு மிராண்டிங்களா இப்படி எல்லாம் நீங்க குத்தலாமான்னு சொல்றாரு. மூணாவது தடவை வந்து எங்க அப்பா வந்து எங்க பாட்டை முருகன் அவரோட நேரடி வழி பேர் அப்படின்னா நாங்களாம் புறவா சொல்லியா இருந்தோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற ஒருத்தனை வச்சு செய்யதான் செய்வோம், கேட்கதான் செய்வோம். அதுக்கு வந்து கத்துறீங்க, கதறீங்க, கடிக்க வர்றீங்க. ஏன்னா பைத்தியக்காரங்களா? எனக்கு ஒன்னும் புரியல மக்களே. ஐயோ, இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? இப்படி ஒரு மனுஷன் மாத்தி மாத்தி பேச இருப்பானா? எனக்கு ஒன்னும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா வந்து சொல்லிட்டு போங்க.